வணக்கம். இப்போ நம்ம இருக்கிறது தர்ம சம்வர்தினி சமேத பக்த வத்சலேஸ்வரர் கோவில். இது இருக்கிற கிராமத்துக்கு பேர் சித்தாடி அப்படின்னு பேர். இந்த சித்தாடியோட அக்ரஹாரத்தில் ஒரு கடைசியில் இருக்குது இந்த கோவில். அது நேராக தெரியுது இந்த பெருமாள் கோவில். அங்கே இந்த சித்தாடி எங்கே இருக்குன்னா, நீங்கள் கும்பகோணத்துலேருந்து நாச்சியார் கோவில் வந்து இது நன்னிலம் போகிற ரோட்டில் பெரப்படின்னு இருக்குது. அந்த பெரப்படி வந்து பெரப்படியிலேருந்து அப்படியே தெற்க ஒரு ரோடு போகுது. அந்த தெற்க போகிற ரோட்டில் வந்தீங்கன்னா ஒரு பிரிட்ஜு தாண்டி ரைட் எடுத்து வந்தால் தான் சித்தாடி. மேப்பில் வந்து உங்களுக்கு அதுக்கு முன்னாடியே கூகுளில் பிரியணும்னு காட்டும். அதில் வராதிங்க. அதில் வந்தால் பிரிட்ஜ் ஒர்க் இருக்கிறதுனால கார்லாம் போக முடியாது. நீங்கள் பெரப்படி வந்து தான், இல்லைனா பிலாவடி வந்து தான் வரணும். நீங்கள் இதான் அந்த கோவில். ஒரு சின்ன கோவில் தான் அது. இங்கே வந்து ஒரு 100 வருஷங்களுக்கு முன்னாடி உள்ளது அப்படின்னு சொன்னாங்க. லிங்கம் வந்து காசிலேருந்து கொண்டு வரப்பட்டது. இதை தாண்டி இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பிராச்சீனம் இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ குருக்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கார். குருக்களாஸ் மார்த்தர்னையார் மெயின் ரோட்லேயே இருக்கார். அந்த அக்ரஹாரத்தில் அவரை கூப்பிட்டிங்கன்னா அவர் வந்து உங்களுக்கு திறந்து காட்டுவார். ஸோ இங்கே வந்து துர்கை அம்பாள் இருக்கா. இது சண்டேஸ்வர் சந்நிதி. இங்கே வந்து வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணிய சுவாமி இருக்கார். ஸோ இது ரொம்ப இயற்கை சூழலில் இருக்குது. கிராமத்தோட கிழக்கு எல்லையில் இருக்குது. பக்கத்தில் சிறுகளத்தூர், அரிவிழி மங்கலம், வடவேர், சேங்காலைபுரம், அதுக்கப்புறம் ஆவணம், பருத்தியூர் கோதண்டராம் ரொம்ப ஃபேமஸான ஒரு சுவாமி. ஸோ அது மாதிரி ஏகப்பட்ட கோயில் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அந்த வயல்வெளிகள்லாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இவ்வளோ அழகான ஒரு செட்டப்பில் இருக்கிற இந்த தர்ம சம்வர்தினி சமேத பக்த வத்சலேஸ்வரர் வந்து நீங்கள் பார்க்கணும். என்னது இருக்கார் பாருங்கள். ராத்திரியோடு தான் பக்த வத்சலேஸ்வரர். ஓகே, நான் வந்து உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அதுவரை நன்றி.